ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நமது வாத்தியார்கிட்ட ஒரு காலத்தில் 1996 வாக்கில் நமது ஆசிரமத்தில் கார்த்திகை தீபத்தில் அன்னதானத்தில் இலை நிறைய அன்னத்தை இடையருளால் அள்ளி அள்ளி கொடுக்கின்றோம். அதை பார்க்கும்பொழுது பல கேள்விகள் அடியார்களுக்கு எழுந்தது. அப்பொழுது நமது ஆசிரமத்தில் மார்கழி முதல் தேதி விடியற் காலையில் கொடுக்கப்படும் சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் பிரசாதம் ஓரளவு வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு என்ன காரியம் உண்டு? உள்ளே போவோம். ஏன் இல்லை? இந்த உலகத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு நாயோ ஆட்டுக்குட்டியோ தன் வாளை ஆட்டுவதற்கு கூட ஒரு காரணம் உண்டு அப்படின்னு நமது வாத்தியார் சொல்வார். இதை அடிக்கடி சொல்வார். அவற்றை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். ஆகவே ஒரு விரலை சற்றே அசைப்பதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. இறை சக்தியின்றி ஒரு சுண்டு விரலை கூட நாம் அசைக்க முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆழ்ந்த நம்பிக்கையை நன்கு வேரூன்ற செய்தால்தான் இது நடக்கும். அனைத்தும் இறை ஆணையின்படிதான் நிகழ்கின்றது. நம் விருப்பு வெறுப்புக்கு எதிலும் இடமில்லை என்பதை உணரலாம். நாம் உண்ட பின்பு மிஞ்சுகின்ற உணவை அளிப்பதற்கு காரண பிரசாதம் என்று பெயர். நாம் உண்ட உணவின் மிந்து போன உணவை அதை தானம் பண்ணால் அது காரண பிரசாதம். அறியாமல் செய்கின்ற சிறு தவறுகளுக்கு இது ஒரு பரிகாரம், பிராயச்சித்தமாக மாறும். நம் வாழ்வில் கோடிக்கணக்கான சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். இதற்கான பரிகாரமே தினசரி இரவு நேர அன்னதான முறையாக அந்த காலத்தில் சொல்வார்கள் ரா பிச்சை. இது அந்த காலத்தில் நிகழ்ந்தது. அன்னத்தை இலை நிறைய அள்ளித் தருவது ஸ்தூல பிரசாதம் ஆகும். இதுக்கு பித்ரு பிரீத்தி, இது பித்ருக்களுக்கு பிரீதி. இது அப்படி சக்தி வாய்ந்த பித்ரு பிரீதி என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு உதவும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் போன்றவற்றை கோயிலில் அளிப்பது போல ஓரளவு வயிறாரும்படி தருவது சூக்ஷ்ம பிரசாதம் ஆகும். குறிப்பாக மார்கழி விடியற் காலையில் வயிறு குறைந்த அளவு உணவையே ஏற்கும் சூக்ஷ்ம பிரசாதம் இறை நிறைவில் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தது பிறகு மனதை அப்படியே நிலைநிறுத்தும் தெய்வீக சிந்தனையும் பெருக்கி தரும். ஆனால் இந்த மூன்றிலும் பிரசாதத்தின் சக்தியானது அதனை தயாரிக்கும் முறை எப்படிப்பட்டது, அதை பிரசாதம் செய்வோரின் எண்ணங்கள் போன்ற பலவற்றை பொறுத்து தான் இவைகள் மாறுபாடும் அமையும். இப்படி இந்த மூன்றையும் பற்றியும் நிறைய விளக்கங்கள் இன்னும் உண்டு. ஒரு தக்க சத்குருவை நாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இதனுடைய இரகசியங்கள் பல கோடி. அவ்வப்போது ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே அதன் மூலம் பல விளக்கங்களை தந்து கொண்டே இருக்கின்றோம். சில சமயங்களிலே நாம் உண்டு எஞ்சிய எச்சில் உணவை பிச்சைக்காரருக்கு அளித்திடுவோம். நாய், பூனை, பசுவிற்கும் வைப்பது உண்டு. ஆனால் பசுவிற்கு ஒருபொழுதும் எச்சில் உணவை அளிக்காதீர்கள். அதுவே தானாக இலை உணவை உண்டால் அதில் தவறில்லை. மேலும் பஸ், ரயிலில் நீங்கள் பயணம் செய்யும் போது எவரேனும் கேட்டால் கையில் எஞ்சியிருக்கும் உணவை அப்படியே தானமாக அளித்து விடுகிறோம். இவ்வாறாக எச்சில் உணவை அளிப்பதற்கு காரண பிரசாதம் என்று பெயர். இதனால் சிறிய முறையான லௌகீக ஆசைகள் உடனே நிறைவேறும். இவ்வாறாக தானங்களில் பல வகை உண்டு. ஆன்மீகம் என்பது எளிது அல்ல. பிற ஜீவன்களுக்கு ஜாதி, மத, இன பேதமின்றி, அது மட்டுமல்லாமல் வாயில்லா ஜீவன்களுக்கும் பயன்படும் வகையில் நாம் வாழ்ந்தால்தான் பிறவியற்ற நிலையாய் அந்த நிலையை பெறலாம். இதற்கு தான் தான தர்மங்கள் பிரதானம் என்று நமது சத்குரு மற்றும் பல மகான்கள் எடுத்து சொல்லி வருகின்றார்கள். இப்படித்தான் பல அன்னதான கூடங்கள் இயங்குகின்றது. இரண்டாவதாக, பலருக்கும் வீடு சரியாக அமையாமல் தவிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு எளிய முறை. கையில் பணம் இருக்குது, வீடு கட்ட முடியவில்லை, அது தட்டிக்கிட்டே போய்விடுகின்றது. நல்ல இல்லத்தை பெற விரும்புவோர் செவ்வாய்தோறும் ஆறுமுக பெருமானுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி 6 ஏழை குழந்தைகளுக்கு அன்னமிட்டு வந்தால் நல்ல முறையில்
அற்புதமான இல்லம் அமையும். இதைவிட எளிமையான பரிகாரம் உண்டா? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.